ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. திருவெம்பாவை 15வது பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். இந்த பாடல் இப்போ எல்லா பெண்களும் சேர்ந்து அந்த பொய்கையில நீராடிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அந்த கூட்டத்தை சேர்ந்த அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பெரிய பக்தர்கள், இறைவனுடைய அடியவர்கள். அந்த அடியவர்கள்லயே ஒருத்தி எப்படியெல்லாம் நடந்துக்கிறா, அந்த அதீதமான பக்தியினால அவள் எப்படியெல்லாம் நடந்துக்கிறா அப்படிங்கிறத இந்த பாடல்ல ஒரு பெண் அந்த இன்னொரு பெண்ணை பற்றி சொல்றா. அவள் எப்படிப்பட்டவள்னா, ஒரு கால் எம்பெருமான் என்று எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான்னு சொல்லிட்டே இருப்பாளாம். என் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய சரித்திரம் தெரியுமா, அவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லிட்டே இருப்பாளாம். ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், அவர் தான் என்னுடைய பெருமான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். நம்பெருமான், அவர் நம்மளுடைய இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாளாம். புலம்பிட்டே இருப்பாளாம், ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரான்னு சொல்லிட்டு இருப்பாளாம். திடீர்னு நினைச்ச உடனே அவளுக்கு அப்படியே ஒரு ஒரு ஆனந்த நிலை வந்துடுமா, அப்படியே புலம்பிட்டே இருப்பாளாம். நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். ஓவாள் அப்படின்னா நிறுத்த மாட்டான்னு அர்த்தம். எம்பெருமானுடைய சீர்னா புகழ். பெருமானுடைய புகழை பேசணும் அப்படின்னா வாயே ஓய மாட்டாளாம். வாய் மூடாம சொல்லிட்டே இருப்பாளாம். வாய் ஓவாள், கொஞ்சம் கூட நிறுத்தாம பெருமானுடைய புகழை பாடிக்கிட்டே இருப்பாளாம். நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவாள். ஒரு தடவை எப்பவுமே அவருடைய பெருமைகள் எம்பெருமான் எம்பெருமான்னு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு அவருடைய பெருமைகளை பேச ஆரம்பிச்சா வாயே மூட மாட்டா, அப்படி பேசிட்டே இருப்பாளாம். சித்தம் களி கூற அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அப்படி ஒரு ஒரு ஆனந்தத்தின் உச்ச நிலைக்கு போயிடுவாளாம். அவ்வளோ ஆனந்தம் வந்துடுமா அவளுக்கு. அவ்வளோ ஆனந்தம் வந்த உடனே நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. ஓவான்னு நிக்காது. முன்னாடியே பார்த்தோம் வாய் ஓவாள் அப்படின்னு பார்த்தோம். இங்க நீர் ஒரு கால் ஓவா, தண்ணி கண்ணுல இருந்து நிக்கவே நிக்காதான். நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்பா. அப்படி தாரை தாரையாக கண்ணுல தண்ணி வழிஞ்ச வண்ணமே இருக்குமா. கண்கள் அப்படி பனிச்சு அதுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குமா. அப்படி அப்படி இருப்பாளாம். எம்பெருமானை பற்றி பேசிட்டே இருக்கிறப்பவே, அந்த சரித்திரங்களை சொல்லிட்டே இருக்கிறப்பவே அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டி நிக்கவே நிக்காதான் தண்ணி. அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுமா. நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்தனையாள். அதாவது சில பேரை நாம சொல்வோம், அவருக்கு பூமியிலேயே தரையில காலே பாவாது, கார்லே படாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு நிலையில இருப்பாங்க அவங்க. கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கி நில்லு அப்படின்னு சொல்லுவோம். பூமியில கால் படாம போயிட்டே இருக்காத அப்படின்னு. இங்க இவளுக்கு பூமியில பார் ஒரு கால் வந்தனையாள். அப்படி வந்து பூமிக்கு இறங்கவே மாட்டான்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு உலகத்துல இருப்பா, ஈஸ்வரனோடவே தான் இருப்பா எப்பவும். பார் ஒரு கால் வந்தனையாள். விண்ணோரைத்தான் பணியாள். வேறு தேவர்கள் யாராவது வந்தாலோ அவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண மாட்டாளாம். நான் என்னுடைய ஈசனுக்கு மட்டுமே இருக்கேன், அவளுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுவேன், மிச்ச பேருக்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு வேற தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண மாட்டாளாம். இது சரியா அப்படின்னா அவளுடைய நிலையில அது சரி, தப்பு கிடையாது. விண்ணோரைத்தான் பணியாள், மற்ற எந்த தேவர்களையும் அவள் பணிய மாட்டாள். பேரறையர்க்கு, அரையன்னா அரசன், பேரறையன் அப்படின்னா பேரரசன், பேரரசனாக இருக்கக்கூடியவனுக்கு இங்கனே பித்தொருவராமாறும். இப்படி ஒருத்தியை பித்தாக்கும் நிலை ஏற்பட்டிருக்கே, ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். ஒரு பெண்ணை இப்படி பைத்தியமா அடிக்கணும் அப்படின்னா அப்படி ஆட்கொள்ளக்கூடிய அந்த வித்தகர் எப்பேற்பட்டவராக இருப்பார். வித்தகர்னா பொதுவாக ஞானி. இந்த இடத்துல வந்து நிறைய வித்தைகள் தெரிஞ்சவர். ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த பொண்ணை இப்படி பைத்தியமா ஆக்கிட்டாரே, அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார். இந்த பெண்ணை இப்படி பைத்தியமா அடிச்சவர் எப்படி இருப்பார். பேரறையர்க்கு, அந்த பேரரசனான அவருக்கு இங்கனே இப்படி ஒருத்தன் பித்தாக ஆகணும்னா இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்.
அவனை தவிர வேற யாரு ஒருத்தியை இப்படி ஆட்கொள்ள முடியும்? அப்படி ஆட்கொண்டதால தானே அவள் சில நேரங்கள்ல எம்பெருமான் எம்பெருமான்கிறா. நம்பெருமானுடைய கதைகளை வாய் ஓயாமல் பேசுறா. பேசிட்டே இருக்கிறப்பவே கண்ணுல தண்ணி நிக்காம அருவியாக கொட்டிக்கிட்டே இருக்கு. பூமியில காலே படாம ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. மற்ற யாரையும் பணிய மாட்டேன்கிறா. இப்படியெல்லாம் ஒருத்தியை பிச்சியாக்கணும் அப்படின்னா, பைத்தியமாக்கணும் அப்படின்னா, அவன் எவ்வளவு பெரிய வித்தகனாக இருக்கணும். அவன் தானே இப்படி பண்ணிட்டான் இந்த பெண்ணை. ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இப்படி ஆட்கொள்ளுதல் அவனை தவிர வேற யாரால் ஆகும்? வாருருவ பொன்முலையீர், அழகான வாரெல்லாம் கட்டி இருக்கக்கூடிய, இழுத்து கட்டியிருப்பாங்க இல்லையா அப்படி நடுவுல, அந்த வாரெல்லாம் கட்டி இருக்கக்கூடிய அழகான முலைகளை உடைய பெண்களே, வாயார நாம் பாடி அப்படிப்பட்டவனை, அந்த வித்தகனை வாயார நாமும் சேர்ந்து பாடுவோம். பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடியலூர் எம்பாவாய். இந்த அழகான பூம்புனல் இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில நாமளும் குதிச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒருவனை ஒரு பெண்ணை எப்படி ஆட்கொண்டிருக்கிறார், அதனால அவள் எப்படி ஒரு நிலை. இங்க இறைவனுடைய பெருமைகளை அந்த பெண்ணினுடைய நிலை பார்த்து நாமும் இப்படி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஆட்கொண்டு இருக்கானே, அப்படி நம்மளை ஆட்கொள்ளுவானா என்னைக்காவது? நமக்கு என்னைக்காவது அவனுடைய பெயரை சொல்றப்ப கண்ணுல தண்ணி வருமா? அவனுடைய சரித்திரத்தை வாயோயாமல் நாம என்னைக்காவது பேச மாட்டோமா? இப்படி ஒருத்தியை பித்தாக்கி இருக்கானே, இந்த பித்து நமக்கு என்னைக்கு வரும்? நம்மளை எப்போ அப்படி ஆட்கொள்வான் அப்படிங்கிற கேள்விதான் இந்த பாடல்ல நிக்குது. பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அவனை தவிர யார் இப்படி ஆட்கொள்ள முடியும்? அப்படிப்பட்டவன் நம்மையும் ஆட்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? வாயார நாம் பாடி, அவனை பற்றி வாயார நாம் பாடி இந்த புனல்ல நீராடினா அவன் ஒருவேளை நம்மையும் ஆட்கொள்ளலாம். நாமும் அப்படி பித்தாக ஆகலாம் இறைவன் மேல அப்படிங்கிறத ஒரு பெண்ணினுடைய பித்தான தன்மையை சொல்லி மற்றவர்களும் அந்த நிலைக்கு, அந்த தன்மைக்கு, அது பக்தி முதிர்ந்த நிலை, அந்த பக்தி முதிர்ந்த நிலைக்கு தாங்களும் போகணும்னு ஆசைப்படுற பெண்கள் ஒருத்தி அப்படி போன கதையை சொல்லி இறைவன் அவளை அப்படி ஆட்கொண்டு இருக்கிறான், நம்மளையும் ஒரு நாள் அப்படி ஆட்கொள்வான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் இந்த 15வது பாடல். ஓரொரு காலெம்பேருமான் என்றென்றே நம்பேருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பனிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். இது திருவெம்பாவையின் 15வது பாடல். 16வது பாடலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.